பச்சை பயிறு குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓவர் நைட் சோக் பண்ண 1 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, 2 பழுத்த பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க, 1 பச்சை மிளகாய், 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்த்துக்கோங்க, ஜீரகம் வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு 5-6 விசில் வந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணியை வந்து வடிகட்டிட்டு மீதி இருக்கிற பருப்பு, தக்காளி இதெல்லாம் நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். தக்காளி மசிக்கிறப்ப தக்காளியோட தோலை எடுத்து தூர போட்டுருங்க. இதில் வேக வச்ச பச்சை மிளகாவும் எடுத்து தூர போட்டுருங்க. இப்போ வந்து இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து மேஷரால் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் மற்ற இருந்ததுன்னா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தாளிச்சிடலாம். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 4 வரமிளகாய் விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இப்போ வந்து உப்பு இதில் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பூண்டு வந்து அடி பிடிச்சிடும். பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்து வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சா எல்லாமே கரிஞ்சிடும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மசாலாவும் பருப்பும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மல்லித்தூள் சேர்க்குறப்ப வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா மல்லி இருக்குல்ல, முழு மல்லி, அது கூட வந்து மிளகு ஜீரகம் இதெல்லாம் பொடிச்சு சேர்த்திங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்கிட்ட தூளாக இருக்கிறதால நான் தூளாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி வேக வச்ச தண்ணி இருந்ததில்ல, அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொதிஞ்சதுக்கப்புறமா ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பச்சை பயிறு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்து கூட சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.